Taste the Daily. மயிலாடுதுறை பிரசன்ன மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் தீக்குண்டத்தில் தவறி விழுந்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி தென்கரையில் புகழ்பெற்ற ஸ்ரீ பிரசன்ன சின்ன மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் 66ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது பெண் பக்தர் ஒருவர் தீக்குண்டத்தில் இறங்கி வரும்போது தவறி விழுந்தார். இந்நிலையில் அருகிலிருந்த பக்தர்கள் சாமர்த்தியமாக அவரை காப்பாற்றி தூக்கி நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் போதிய அரசு பேருந்துகளை இயக்காததால் பள்ளி மாணவர்கள் படிகளில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பயணம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய அளவில் விடியா ஸ்டாலின் அரசு பேருந்துகளை இயக்காததால் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளின் படிக்கட்டுகளில் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் அடையப்புலம் பகுதிக்கு செல்லும் விடியா அரசின் தகர டப்பா பேருந்தில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் படியில் தொங்கியபடி பயணம் செய்யும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே திறனற்ற திமுக அரசு போதிய அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூரில் பல வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் உள்ள நிலையில் மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் ஆறுகள், வாய்க்கால்கள் பல இடங்களில் தூர்வாரப்படாமல் உள்ளது. குறிப்பாக வெட்டாரில் மண்டி கிடக்கும் புல், நாணல், கோரை உள்ளிட்டவற்றால் ஆற்றில் வரும் தண்ணீர் பாசன வாய்க்காலுக்கு செல்ல இயலாத நிலை ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசு விவசாயிகள் பற்றி சிந்திக்காமல் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரால் மேட்டூர் அணை திறந்துவிடப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனால் இந்த மகிழ்ச்சியின் பயனை டெல்டா மாவட்ட விவசாயிகள் அனுபவிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஏன்னா பல இடங்களில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பணிகள் இன்னும் முடியாத நிலையில் அவசரமாக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக இப்பொழுது இன்றைக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணைமின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அறிவிப்பில்லாத மின்வெட்டால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். விடியா திமுக அரசு அமைந்த நாளிலிருந்து பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் வீரசிகாமணி துணைமின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் அறிவிப்பு இல்லாத மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள், குழந்தைகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்த தெரிந்த விடியா ஸ்டாலின் அரசுக்கு முறையாக மின்சாரம் வழங்க தெரியாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுப்பதற்காக கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி தலைமை அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென ஒப்பந்த தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுப்பதற்காக பேரணியாக சென்ற ஊழியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.